கண்ணெதிரே தோன்றினாள். இங்க பாருமா, எனக்கும் உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்காமா. நீ இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது ரொம்ப கவலையா இருக்கு. உங்க 2 பேரும் நல்லதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். சிவா சாரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே இன்ஸ்பெக்டர் கிட்ட நாங்க சொல்றோம். சரிம்மா. யோ, அத குடியா சார். இத பாருங்க, உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த பாம் பிளாஸ்ட் அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்புனது யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் மேலிடத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்க 2 பேர் மேலையும் எந்த கேஸும் போடாம விட்டுறேன். சொல்லுங்க சார். சாமி சத்தியமா சொல்றேன் சார், நாங்க எந்த கூலிப்படையை சேர்ந்தவங்களும் கிடையாது. நாங்க என்ன விஷயமா இந்த பக்கம் கார்ல வந்தோங்கிறத நாங்க சொல்லிடுறோம் சார். சொல்லு. அவனை ஏன் பாக்குற? சொல்லு. சொல்றேன் சார். நாங்க 2 பேரும் 3 வருஷமா லவ் பண்றோம். எங்க லவ் எங்க வீட்டுல சொன்னப்ப பெரியவங்க ஏத்துக்கல. நாங்களும் அவங்கள எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம். அவங்க ஒத்துக்கல சார். அதனால சார், நாங்க எங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம் சார். மணப்பாறை மாரியம்மன் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி அங்கதான் போய்கிட்டு இருந்தோம். அப்பதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்க அதானே சார்? உங்ககிட்ட கேட்டதுக்கு திருச்சிக்கு மீட்டிங் போறேன்னு சொன்ன. அந்த பொண்ணு கையில அடிபட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு பாத்ரூம் போறப்ப வலிக்கு விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்ன. இப்ப கேட்டா எங்க லவ்வ பெத்தவங்க ஏத்துக்கல, அதனால கல்யாணம் பண்றதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி உங்க காருக்குள்ள வெப்பன்ஸ் வந்துச்சு? சார், நாங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல நிறுத்திட்டு டீ குடிக்க போயிருந்தோம் சார். அந்த நேரத்துல தான் கார்ல யாராவது வச்சிருக்கணும். ஏண்டா டே, என்கிட்டே கலர் கலரா ரீல் விடுறியா? நான் போலீஸ்டா. சார் இல்ல சார், என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். என்கிட்டயே விதவிதமா கதை சொல்லி ஏமாத்த பாக்குற. இத பாரு, நான் எதிர்பார்க்கிற உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட போறதே இல்ல. சொல்றா சார். என்னையா? எனக்கு என்னமோ இவங்க சொல்றது உண்மைன்னு தோணுது சார். யோ, என்ன இவனுக்கு வக்காலத்தா? வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. டேய், உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போடுறா. இப்ப பாரு. வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். நாங்க போயெல்லாம் சொல்லல சார். நாங்க சொல்றது உண்மை சார். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சார். சும்மா அழுது சீன் போட்டுட்டு இருக்காத, அடிச்சு பேத்துருவேன். போங்கிட்டு சொல்றா. சொல்லு, யார் அனுப்புனது? சார் இல்ல சொல்ற. சொல்ல போறியா? சொல்லு சொல்லு. ஐயோ சார், வேண்டாம் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ். யார் அந்த சக்தியை காப்பாத்தினது? அதானே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் போட்டோ அனுப்பிடுவானே, அதுல தெரிஞ்சிருந்த சக்தியை யார் காப்பாத்திருப்பாங்கன்னு. இந்த சக்தியால ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இல்லடா. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான். அவளை ஒழிச்சாதான் எனக்கு நிம்மதி. ஆனா அதான் நடக்க மாட்டேங்குது. என்ன கதவு திறந்திருக்கு? மாமா வெளியில போனாரு, இன்னும் வரலையே. மாமா யார் கூட பேசிட்டு இருக்காரு? அண்ணே, போட்டோ வந்துருச்சுண்ணே. பாரு. ஒரு மெசேஜ் பார்க்க எவ்வளவு நேரம்டா? பாரு. அண்ணே, சிக்னல் கிடைக்கலண்ணே.
அண்ணே உங்களுக்கு நான் வேணா பயப்படலாம் அண்ணே, நெட்வொர்க்லாம் பயப்படாதுண்ணே. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, சிக்னல் வந்தோன்னு ஓப்பன் ஆயிடும். போய் பார்த்துடலாமா? ஆ வேண்டாம், அப்புறம் மாமா டென்ஷன் ஆயிடுவாரு. எப்படி இருந்தாலும் விஷயம் வெளியில வந்து தானே ஆகணும். என்னாச்சு? ஏன் ஓப்பன் ஆக மாட்டேதுன்னு தெரியலண்ணே. என் போன்ல டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிடுண்ணே. இன்னைக்கு நெட்வொர்க் சுலவா இருக்குண்ணே. அண்ணே ஓப்பன் ஆயிடுச்சுண்ணே. டேய் என்னடா யாரு? சிவா. இவன் எப்படி போய் சக்தியை காப்பாத்தினா? ஒருவேளை நம்ம பிளான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? ஹலோ சார், நாங்க டிஜிபி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சார், சொல்லுங்க சார். சரிங்க சார். அப்படிங்களா சார்? எந்த இடத்துல சார்? அந்த மோட்டலா? ஓகே சார். ஓகே சார். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சார். ஏய் சபா, சொல்லுங்க சார். இப்போ டிஜிபி ஆபீஸ்ல இருந்து தான் போன் வந்துச்சு. கதையே வேற மாதிரி மாறிடுச்சியா? கதையே வேற மாதிரி மாறி இருக்குன்னா புரியல சார். தொழிலதிபரை பாம்பு பிளாஸ்ட் பண்ணி கொள்றதுக்கு கூலிப்படை வந்துகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து தகவல் சொன்ன மாதிரி நம்ம பக்கத்து ஏரியா R2 போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஹைவேல இருக்கிற மோட்டலுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்திருக்காரு. இந்த பையன் ஒரு மோட்டல்ல காரை நிறுத்திட்டு டீ சாப்பிட்டேன்னு சொன்னான் பாத்தியா? ஆமா சார். அப்ப ஒருத்தன் கையில வெப்பன்ஸ் இருக்கிற சூட்கேஸை எடுத்துட்டு வந்து இவனோட கார்ல வச்சிருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் வாகன பரிசோதனை பண்ணிட்டு இருந்தப்ப அந்த நபர் அவனோட தலைவன் இந்திரசேனாவோட ஒரு சுமோவுல வந்திருக்கான். அப்போ அந்த கூலிப்பட கும்பல் மொத்தத்தையும் அந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த பையன் சிவாவுக்கும் அந்த கும்பலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா. அதனால இந்த பையன் மேல எந்த கேஸும் போடாம விட்டுற சொல்லிட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார், சரியா விசாரிக்காம அவங்க மேல கை வைக்க வேணான்னு. நீங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம பொழந்து கட்டிட்டீங்களா சார் அவனை. நீங்க அடிச்சு அடிக்கி அவன் சாக போறான்னு நினைச்சேன் சார். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. அந்த பையனுக்கு அப்படி ஏதாவது தப்பா நடந்திருந்தா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் சார். நாம என்னதான் போலீஸா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நேர்மையும் கொஞ்சம் எத்திக்ஸும் வேணும் சார். சார் சரிங்க சார், நாம இப்ப என்ன பண்ண போறோம்? என்ன இப்படி கேட்டுட்ட? நாம பண்றதுக்கு நிறைய இருக்கு சபா. நீ போய் அந்த பையன் கட்டாவுத்து வெளியே கூட்டிட்டு வா. ஓகே சார். யோ அவுத்துடியா? ஓகே சார். மா வாமா அப்படி. சார் என்ன சார் ஆச்சு? இவர் எங்க கூட்டிட்டு போறீங்க? வாங்க. மா எல்லாம் நல்ல விஷயமா தான், பயப்படாதீங்க. நீங்களும் வாங்க. சபா, 2 பேத்துக்கும் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க சார்.
இந்தப்பா குடிங்க. யோ சார். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ஐடியா. ஓகே சார். இந்தாங்க சார். குடியா மா, அவ முகத்துல இருக்க பிளட்டை தொட. அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டீப்பா லவ் பண்றீங்க, அப்படித்தானே? ஏய், உங்களை தான் கேக்குறேன். லவ் பண்றீங்க தானே? சார் ஆமா சார். ஆமா சார். ஆமா, உங்களுக்குள்ள லவ் எத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க? 4 வருஷமா. 3 வருஷமா சார். என்னம்மா, அவன் 4 வருஷம்னு சொல்றான், நீ 3 வருஷம்னு சொல்ற, எது உண்மை? 3 வருஷம் தான் 3 சார். வருஷம் தான் சார். சார், இந்த மாதிரி விஷயத்துல வருஷம் தேதி கிழமை நேரம்னு ஞாபகம் வச்சுக்கிறதுல பொண்ணுங்க தான் சார் எப்பவும் கெட்டி. ஆம்பளை பசங்க மண்டுங்க சார். அது என்னமோ உண்மைதாயா. என்னோட கல்யாணம்னால என்னாலே ஞாபகம் வச்சுக்க முடியறது இல்ல, என் ஒய்ஃப் தான் ஞாபகப்படுத்துவா. சரி, 2 பேரும் என் கூட வாங்க. சபா சார் நீயும் வா. ஓகே சார். என்ன அப்படியே நிக்கிறீங்க? வாங்க. எங்க சார் கூப்பிடுறீங்க? என்ன, அத சொன்னாதான் வருவீங்களா? ஆ? நம்ம சார் வந்து கூப்பிட்டாருன்னா எங்க எதுக்குன்னு கேட்காதீங்க, அது சுத்தமா அவருக்கு பிடிக்காது. யோ சபா, நீ நம்ம போலீஸ் ஜீப் எடுத்துட்டு வா, நாங்க 3 பேரும் கார்ல வந்துடுறோம். சரிங்க சார், வாங்க போலாம். வாங்க. சரி வா. சீக்கிரம் இறங்கி வாங்க, வாங்க. சார், எங்களை எதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கோவிலுக்குள்ள வாங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு தானா தெரியும்.
ஏமா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் வீட்டை விட்டு ஓடி வந்தோம் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க. அந்த காதலே உங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துன்னு சொன்னேன். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே உங்க காதல் உங்களை காப்பாத்திருச்சு. அதான் காதலோட பவர். அது இல்ல சார், இப்ப நாங்க குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை அப்படியே வீட்டுக்கு தானே அனுப்பியிருக்கணும். இங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்காரு. எல்லாம் நல்ல விஷயமா தான்ப்பா இருக்கும். அவர் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கோங்க. அப்படி இல்லாம ஏதாவது பிடிவாதம் பண்ணீங்கன்னா உங்க மேல பொய் கேஸ் போட்டு உங்களை திரும்ப உள்ள தள்ளி அடி பின்னி எடுத்துருவாரு. அப்படியெல்லாம் அவர் கோவப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டோம் சார். இங்க பாருமா, நான் சொன்ன மாதிரியே அங்க நடந்துக்கோங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதோ சாரே வராரு, சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சரிங்க சார். இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள. வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன சாமி, நான் சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேனே. நீங்க சொன்ன பொண்ணு பையனு இவங்க தானா? ஆமா சாமி. 2 பேரையும் பார்க்க சிவனும் பார்வதியும் போல இருக்கீங்க. நல்ல ஜோடி பொருத்தம். சாமி சீக்கிரம், டைம் ஆகுதுல்ல. ஏதோ ஆரம்பிச்சிடுறேன். உங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டீங்கல்ல? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கதான். என்ன பாக்குறீங்க? மாலை எடுத்து போடுங்க. ஏன் தயங்கிக்கிட்டு இருக்கீங்க? போட்டுக்கோங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி தங்கத்தாலி வாங்கி கொடுத்து இதற்கான ஏற்பாடு பண்ணதும் நீங்க தான். உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. அதை வாங்கி மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல கட்டட்டும். சரிங்க சாமி. இந்தா தம்பி. என்ன தம்பி, சந்தோஷமா தாலியை வாங்கி அந்த பொண்ணு கழுத்துல கட்டுவேன்னு பார்த்தா அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி தாலியை வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கிற? அந்த பொண்ணும் கூட அப்படியே தான் இருக்கு. ஏன், என்னாச்சு உங்களுக்கு? சார், இப்படி திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி தாலி எடுத்து கொடுக்கறது ரொம்ப பதட்டமா இருக்கு சார். இதுல பதட்டப்பட என்ன இருக்கு? ஒருத்தர் தெரியாத 2 பேரை கூட்டிட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கலையே. காதலிக்கிற 2 பேருக்கு தானே நான் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேன். இதுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? சார், என்ன இருந்தாலும்
கல்யாணங்கிறது யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம். நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம் சார். என்னது, கொஞ்ச நாள் பொறுத்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆமா சார். இத பாருமா, பெத்தவங்களும் உங்க காதல ஒத்துக்கல. அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதா என்கிட்ட சொன்னீங்க. ஆமா சார், அப்படிதான் சொன்னோம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? கடவுளே, இது என்ன சோதனை? நீதான் இந்த கல்யாணம் நடக்காம என்ன காப்பாத்தணும். இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்தாப்பா, அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. சக்தி எனக்கு பிடிக்கும் தான், ஆனா இப்படி வலுக்கட்டாயமா தாலி கட்ட சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? நீங்க தயங்குறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சாதான் சரியா இருக்கும். அப்படிலாம் இல்லை சார், நாங்க 2 பேரும் உண்மையா தான் விரும்புறோம். அப்படின்னா யோசிக்காம நீ தாலியை வாங்கி கட்டி இருக்கணும். ஏன் தயங்குற? எனக்கு ஒரு தயக்கமும் இல்லை சார். அப்படின்னா வாங்கி கட்டு. இது வரைக்கும் என் சர்வீஸ்ல காதலிச்சவங்களை பிரிச்சுதான் விட்டுருக்கேன். என் வாழ்க்கையில முதல் முறையா காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னா அது உங்களுக்கு தான். இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழணும். அப்படி வாழுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கீங்கல்ல, அதை வச்சு நேர்ல வந்து அவங்க கிட்ட பேசி நான் அவங்கள சமாதானப்படுத்தி வைக்கிறேன். சரியா? சரி. இத பாருங்க, சாமியை நல்ல மனசார வேண்டிக்கிட்டு கோவில் பிரகாரத்தை 3 தடவை சுத்திட்டு ஐயர் கொடுக்கிற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு நிம்மதியா ஊர் போய் சேருங்க. சரியா? அப்புறம் அந்த தங்க தாலிய நான் கொடுத்த அன்பளிப்பா வச்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்ப நான் வரட்டுமா? சாமி வர சாமி. ருத்ராமாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்? எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா. இதை எப்படி சொல்ல முடியும் நம்மளால வெளியில?
சக்தி, அழாத சக்தி. உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நாம இருந்த சிச்சுவேஷன்ல வெப்பன்ஸ் கேஸ்ல இருந்து தப்பிக்க அப்போ ஒரு பொய் சொல்ல அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில கொண்டு வந்து விடுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நாங்க வீட்டை விட்டு ஓடி வரல, எங்களுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம வேற ஏதாவது கேஸை நம்ம மேல போட்டு திரும்பவும் உள்ள வச்சிருப்பான். அதனாலதான் வேற வழி இல்லாம உனக்கு தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக இந்த தாலி உன் கழுத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க நடந்த ஒரு டிராமா, அவ்வளவுதான். இதை நீ பெருசா எடுத்துக்காம ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு சக்தி. எக்காரணத்து கொண்டும் இந்த விஷயம் நம்ம வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா சார்? தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? ஏற்கனவே என் அண்ணனும் திவ்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவத்துல இந்துமதி அம்மா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நமக்கும் கல்யாணம் நடந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சா அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. திவ்யா கல்யாணம் தான் நாம நினைச்ச மாதிரி நடக்கல. ஆனா நம்ம பையன் கல்யாணம் பெரிய மண்டபத்துல விஐபிங்க மத்தியில எல்லாரோட ஆசீர்வாதத்தோட ஊர் அறிய நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு அம்மாவா அவங்களோட ஆசை அப்படிதான் இருக்கும். அவங்களோட ஆசையை சிதைக்க நானும் விரும்பல சார். எனக்குமே என் கல்யாணம் இப்படி நடந்ததுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நானா விரும்பி ஏத்துக்கிட்டேன்னு எதுவுமே இல்ல. எல்லாமே தானா அமைஞ்சு ஏத்துக்கிட்டதுதான். எதுவும் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். எப்படி சக்தி எல்லாத்தையும் உன்னால ஈஸியா எடுத்துக்க முடியுது? அப்போ உனக்கும் இத பத்தி எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? அதெல்லாம் இல்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அது இப்படி சாதாரணமா கண்ணிமைக்கிற நேரத்துல அப்பா அம்மா இல்லாம யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தரோட அவரோட தலைமையில நடந்து முடிஞ்சா வருத்தம் இல்லாம இருக்குமா? சாரி சக்தி. நீங்க ஏன் சார் சாரி கேக்குறீங்க? நீங்க என்ன வலுக்கட்டாயமாவா எனக்கு தாலி கட்டினீங்க? நாம அப்படி ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டோம். வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது சார். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து போறதா நினைக்கிறோம். ஆனா அதுதான் நம்மள கடந்து போக வைக்குது. அப்படிதான் இப்ப நமக்கு நடந்த கல்யாணமும். இத நான் பெருசா எடுத்துக்கல சார். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த தாலியை நீ சுமக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நீ தாராளமா கழட்டி போடலாம். இது கட்டாயத்தினால நடந்த கல்யாணம்னாலும் எங்க உன் கழுத்துல இருக்கிற தாலிய நீ கழட்டிடுவியோன்னு மனசு பரிதவிச்சுக்கிட்டே தான் இருக்கு சக்தி. சரிங்க சார், நீங்க கிளம்புங்க. வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் போய்க்கிறேன். சரி சக்தி. சார், என்ன சக்தி? காருக்குள்ள கல்யாண மாலை இருக்கு. அத வீட்ல இருக்கிறவங்க பாத்திர போறாங்க. போற வழியில அந்த மாலையை எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடுறேன். பால்ல பிஸ்கெட்ட முக்கி சாப்பிடுறது தான் ட்ரெடிஷனல் டேஸ்டே. இந்த காம்போவை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த காம்போவும் உலகத்திலேயே கிடையாது. அப்படியே இந்த பிஸ்கெட்டை எடுத்து
பால்ல இப்படி முக்கி அப்படியே எடுத்து வாயில போட்டா உள்ள போறதே தெரியல. என்ன பிஸ்கெட் சாப்பிடுறியாடா? அத்தை பாத்தீங்களா அத்தை, பிஸ்கெட்ட பால்ல தொட்டு சாப்பிடுறத கூட மாமா இவ்வளவு ரசனையா பண்ணிட்டு இருக்காருன்னு. கொடுத்து வச்ச மனுஷன். துரை சாப்பிடறதெல்லாம் ரசனையா தான் பண்ணுவாரு. அதுக்குன்னே பொறுப்பெடுத்த மனுஷனாச்சே. சரி சரி வாங்கத்த போலாம். என்ன மாமா, பால்ல நினைச்ச பிஸ்கெட்ட பாக்கெட்டா உள்ள விடுறீங்க போல. நான் எங்க விடுறேன், அதுவா போயிட்டு இருக்கு. மாமா இது வரைக்கும் எத்தனை பாக்கெட் போயிருக்கு மாமா? 10 கிளாஸ் பாலும் 15 பாக்கெட் பிஸ்கெட்டும் உள்ள போயிருக்கு. அவ்வளவு போயுமா அந்த வயிறு இன்னும் நிரம்பல? இப்ப இருக்கிறத சாப்பிட்டு முடிச்சா வயிறு நல்லா ரொம்பிடும். நீங்க 2 பேரும் கூட ஆளுக்கு ஒரு பாக்கெட் சாப்பிடுங்க. திரும்பவும் குழந்தை பருவத்துக்கே போயிடுவீங்க. எங்களுக்கு ஒண்ணு வேணாம். 10 கழுத வயசாயிருச்சு. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி பிஸ்கட்டை பால்ல முக்கி சாப்பிட்டு பொழுத போக்கிக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உழைக்கிறவங்க இப்படி சாப்பிட்டாலும் ஏத்துக்கலாம். இந்த மாதிரி சும்மா உட்கார்ந்து இப்படி சாப்பிடுறதுதான் என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. சாப்பிடுறது கூட ஒரு வகையில உழைப்புதான். இந்த சரியான வெக்கங்கட்ட மனுஷனா தெரியல. சரி சரி அப்படியே இருக்கட்டும். வா. டேய் பிஸ்கெட் சாப்பிடுறியாடா? நீங்க சாப்பிடுங்க. சிவா, என்னப்பா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு அத்தை. சிவா, என்ன சிவா, என்ன முகத்துல எல்லாம் அடிபட்டு காயமா இருக்கு? அது வந்து சிவா, என்னாச்சு சிவா? என்ன சிவா, தலையில இப்படி பலமா அடிபட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஆச்சுன்னு சொல்லு. எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன சிவா, முகமெல்லாம் இப்படி காயமா இருக்கே சிவா? ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? சொல்லு சிவா, எதனால இப்படி ஆச்சு உனக்கு? டேய் சிவா, முகெல்லாம் அடிபட்டு இருக்கு, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் கேக்குறாங்களே, என்ன நடந்ததுன்னு சொல்றா. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, அப்படியே என்ன கேட்டுட்டே இருக்கீங்க. சிவா, எதனால இப்படி ஆச்சுன்னு கேக்குறது உனக்கு எரிச்சலா தெரியுதா? பாரு ருத்ரா, நம்ம எப்படி பதறி போய் கேட்டுட்டு இருக்கோம், இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அண்ணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லு சிவா, எதனால இப்படி ஆச்சு? அத்தை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அத்தை, அதுல கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆக்சிடென்ட்டா? இது ஆக்சிடென்ட்ல அடிபட்ட காயம் மாதிரி தெரியலையே. அடி வாங்கின காயம் மாதிரி இல்ல இருக்கு. ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்டா. இது அடி வாங்கின காயம்தான். ஆக்சிடென்ட்னு இவன் போய் சொல்றான். சொல்லு சிவா, என்ன நடந்துச்சு? நான் பொய்யெல்லாம் சொல்லல. நான் கார்ல போயிட்டு இருந்தப்ப பின்னால ஜீப்ல வந்து 4 பேர் திடீர்னு வண்டியை குறுக்க போட்டாங்க. அப்ப கார் ஜீப்ல மோதுற மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே கோவத்துல கீழே இறங்கி அவங்கள்ட்ட ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப ராங்கா பேச ஆரம்பிச்சாங்க. அதான் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதுல அடிப்பட்ட காயம் தான் அது. மம்மி, அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு நான் போறேன்னு சொன்னேன். நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் என்னையாச்சும் சிவாவோட அனுப்பி வச்சிருக்கலாம். அப்படி பண்ணிருந்தா சிவாக்கு எப்படி ஆயிருக்குமா? அனிதா, இப்ப எதுக்கு அத்தையை குறை சொல்லிட்டு இருக்க? எங்க கூட உன்னை அனுப்பியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன அவனுங்க அடிக்காம காப்பாத்திருப்பியா? உனக்கு எப்படிதான் முகம் வீங்கி போயிருக்கும், அது நல்லா தெரிஞ்சுக்க. நடந்த சண்டையில அந்த ரவுடி பசங்க உன்னை கத்தியால குத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நினைச்சாலே எனக்கு மனசெல்லாம் அப்படி பதறது தெரியுமா? மா, அந்த மாதிரி தான் எதுவும் ஆகல இல்ல, அப்புறம் ஏமா நீயே கற்பனை பண்ணிக்கிற? சும்மா இருமா. எப்பரா சும்மா இருக்க முடியும்?
பெத்த மனசு கடந்து தவிக்கிற தவிப்பு உனக்கு எங்க புரிய போகுது? சிவா, கார்ல போயிட்டு இருந்த உன்ன 4 பேர் அடிச்சாங்கன்னு சொல்றியே, இது ஏதோ திட்டம் போட்டு உன்னை அட்டாக் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. என் கையில சிப் வச்சு பிசினஸ் விஷயமா நம்ம பேசினதை வேவு பார்த்த மாதிரி நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்காக உன்னை அடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. இல்ல அத்தை, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். சரி சிவா, நீ உள்ள வா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். வா. சரி சரி போப்பா. சக்திக்கு எத்தனை முறை போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருதுங்க. ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணாலும் அவங்க வரலன்னு சொல்றாங்க. சக்திக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, மனசெல்லாம் பதறுது. எனக்கும் அப்படிதாண்டி இருக்கு. ஊர் பக்கத்துல இருக்கிற நம்ம வேண்டியவங்களெல்லாம் விட்டு தேட சொல்லியிருக்கேன். அவங்க தேடி பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன் பொண்ணு அந்த சிவா காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு போயிட்டாண்டி. அவ பத்திரமா தான் இருக்கா. பாரு, நம்ம சக்தி வரா. சக்தி, சக்தி, அம்மா, சக்தி வந்துட்டியா? என்னாச்சு சக்தி? நேத்துல இருந்து நானும் அப்பாவும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உனக்கு லைனே கிடைக்கல. எத்தனை முறை பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? உன்னை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்னாச்சு சக்தி? உன் போனுக்கு என்னமா ஆச்சு? போன்ல சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. கிராமத்துல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டமா, நீ வரவே இல்லைன்னு சொல்றாங்க. நீ அங்க இருந்து எங்க தான் போன? சொல்லு சக்தி. ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டம்மா. பிரச்சனையில மாட்டியா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி வெளியே வந்த. டேய், இவளை இழுத்துட்டு போய் கட்டி போடுங்க. நாளைக்கு வண்டி வந்ததும் ஸ்ட்ரெயிட்டா பாம்பே போயிடுவோம். டேய், என்ன விடுங்க, என்ன விடுங்க, சொன்னா கேளுங்க. அங்கிருந்து ஒரு வழியா நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆமா, அதான் எனக்கு தெரியுமே. சிவா உன்னை வந்து எப்படி காப்பாத்தணும்னு அத சொல்லுடி. நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரத்தமே உறைஞ்சு போச்சுமா. அப்புறம் எப்படிமா அங்கிருந்து தப்பிச்சீங்க வந்த? சிவா சார் நம்மள காப்பாத்தினாருங்கிற விஷயத்த சொன்னா நம்ம போலீஸ்ல மாட்டினது, கல்யாணம் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால சிவா சார் காப்பாத்தினதை சொல்ல வேண்டாம். என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ரோடு வழியா ஓடிட்டு இருந்தப்ப அப்போ ஒரு சென்னை பஸ் வந்துச்சு. அதை மறிச்சு ஏறி வந்துட்டேன்.
சிவா இவளை கார்ல கூட்டிட்டு போனதை மறைச்சிட்டு பஸ்ல வந்தேன்னு போய் சொல்றாளே. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க. இல்லனா உன்னை எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் வித்துருப்பானுங்க. இதுக்குதான் வயசு பிள்ளைய தனியா அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் பூர்வீக சொத்துல பங்கு தராங்க, இவளை நேர்ல வர சொல்றாங்கன்னு அனுப்பி வச்சீங்க. அந்த சொத்துக்காக நம்ம பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிருக்கோம். இனிமே சொத்தை பத்தி வாயை திறக்காதீங்க. நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய், எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கும்னு தெரியுமாடி? நானும் தானே பதட்டப்பட்டு நிக்கிறேன். நம்ம கொலசாமி தான் உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கு. பயத்துல உன்னோட முகம் எல்லாம் எப்படி இருக்கு பாரு. நீ போய் முதல்ல குளிச்சு முடிச்சிட்டு வாமா. அம்மா உனக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். வாமா. சிவா கூட கார்ல போன விஷயத்த இவன் ஏன் மறைக்கிறா? இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. அனிதா, நம்ம குலதெய்வம் முத்தாலம்மன் கோவில்ல பௌர்ணமி பூஜை நடந்திருக்கு. அதை ஒட்டி இருக்கிற பெரிய கோவில்ல கும்பாபிஷேகம் வேற பண்ணிருக்காங்களாம். நம்ம குடும்பத்து பேர்ல சிறப்பா ஒரு பூஜை பண்ணி அர்ச்சனையும் பண்ணி அந்த அம்மனோட மஞ்சள் கயிறை நமக்கு அனுப்பியிருக்காங்க. இத நம்ம வீட்ல இருக்கிற பெண்கள் கட்டிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால முதல் கயிறு உனக்கு தான். காட்டு. நல்லதாவே நடக்கணும். அனி, வாங்க நீ, நானே கட்டி விடுறேன். இந்த வீட்டோட அதிகாரம் உன் கையில இருக்கிறதுனால தானே நீ முன்னாடி நின்னு இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ற. அதே அதிகாரத்தை என் கைக்கு கொண்டு வந்து நான் நிக்கிற இடத்துல ஒன்ன நிக்க வச்சுட்டு நீ நிக்கிற இடத்துல நான் நிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இது கூடிய சீக்கிரம் நடக்கும். சக்தி எங்க காணோம்? சக்தி, இங்க வாமா. வா சக்தி. என்னம்மா, இப்பதான் உனக்கு பொழுது விடிஞ்சுதா? விடுங்க அண்ணி. சக்தி வா. சரியான நேரத்துக்கு வேலைக்கு வரணுங்கிறது இந்த அம்மாவுக்கு சுத்தமா கிடையாது. நினைச்ச நேரத்துக்கு வரா, நினைச்ச நேரத்துக்கு போறா. இவளை கேட்கறதுக்கு ஆளே இல்லாம போயிடுச்சு. ஆமா மம்மி, கரெக்டான நேரத்துக்கு வேலைக்கு வரணும்னு அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. கேளுங்க மம்மி. சக்தி, என்னாச்சுமா? ஏன் லேட்டு? வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்கம்மா, அதை முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படியோ பூஜை நேரம் முடியறதுக்குள்ள வந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். இங்க வா. குலசாமி கோயில்ல அர்ச்சனை பண்ண சாமி கயிறு வந்திருக்கு. வா, வந்து கட்டிக்கோ. வா சக்தி. அம்மா வேண்டாம்மா எனக்கு. என்னாச்சு உனக்கு? ஏன் சாமி கயிறை வேண்டான்னு சொல்ற? இல்லம்மா வேண்டாம். அதத்தான் ஏன்னு கேக்குறேன். ஹே, மம்மி கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. சாமி கயிறு தானே கட்டணும்னு சொன்னாங்க. என்னமோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அப்படியே நிக்கிற. ருத்ரா, ஒரு வேலைக்காரிய குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சு கயிறு கட்டி வேணும்னு நினைக்கிற பாத்தியா? ஆனா அவளோட திமிர காமிச்சுக்கிட்டே தானே இருக்கா. இவளை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். அண்ணி,
மனசு நோகுற மாதிரி பேசாதீங்க. அவ வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்னன்னு கேட்போம். என்ன சக்தி? ஒரு வேலைக்காரிக்கு எதுக்காக இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறான்னு தெரியவே மாட்டேங்குதே. நீ இந்த கயிறை கட்டிக்க மாட்டேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சக்தி. இத கண்டிப்பா நீ கட்டிக்கணும். ஏன் தெரியுமா? அம்மன் கோவத்துல தன்னோட சன்னிதான கதவை சாத்திட்டு நம்ம குடும்பத்துக்கும் ஊர் மக்களுக்கும் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தா, அப்ப ஏன் சார்பா அந்த கடுமையான பரிகாரத்தை நீ தானே நிறைவேத்தின. அதுக்கப்புறம் தான் அம்மனோட கோவம் தணிஞ்சு சன்னிதானத்தோட கதவு திறந்துச்சு. அப்படிப்பட்ட அம்மன் கோவில்ல அர்ச்சனை பண்ணி வந்த இந்த கயிறை நீ வேண்டான்னு சொல்றியே. இத பாரு சக்தி, முகூர்த்த நேரத்துல கட்டுற தாலிக்கு இருக்கிற சக்தியை விட இந்த கயிறுக்கு சக்தி அதிகம். பொண்ண மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கட்டிக்கிட்டா ரொம்ப நல்லது. இதையெல்லாம் நீ மறுக்க கூடாது. வா, கண்டிப்பா நீ கட்டிக்கணும். அம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி எனக்கு கட்ட வேண்டாமா? ஏன், என்னாச்சு? எனக்கு 3 நாள் வீட்டுக்கு தூரமா இருக்குமா. ஷோ, ஓ, இதான் விஷயமா? நீ வேண்டான்னு சொல்றதுக்கு வேற காரணம் இருக்குமோன்னு நினைச்சேன். ஹே சக்தி, இதான் விஷயம்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? அனிதா, அதை எப்படி சொல்லுவா? சங்கடமா இருக்காது? என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு 3 நாள் வீட்டுக்கு தூரம்லாம் எதுவும் இல்லம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலையால சிவா சார் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. அதை நீங்க பாத்திரக்கூடாதுன்னு தான் நான் போய் சொன்னேன். எனக்கு வேற வழி தெரியலம்மா. இல்லனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துரும். சக்தி, அம்மா, எதுக்காக ஏன் நீ அழுதுட்டு இருக்க? நீதான் காரணத்தை சொல்லிட்டல. நான் இந்த கயிறை பூஜை ரூம்லயே வைக்கிறேன். நீ 3 நாள் கழிச்சு எடுத்து கட்டிக்க. சரிங்கம்மா. சரி, நீ போய் வேலையை பாரு. திரும்பவும் சொல்றேன், இந்த தாலியை நீ சுமக்கணும்னு அவசியமே இல்லை. அதை நீ தாராளமா கட்டி போடலாம். இந்தாங்க சம்பந்தி, காஃபியும் பக்கோடாவும் ஐயோ, சாப்பிடுங்க. எதுக்கு சம்பந்தி இதெல்லாம்? இருக்கட்டும் சம்பந்தி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி பலகாரம் கூட கொடுக்கலனா எப்படி? அதுவும் இல்லாம உங்களுக்கு காலிஃபிளவர் பக்கோடா ரொம்ப பிடிக்கும்னு திவ்யா சொல்லிருக்கா. திவ்யா சொன்னாலா? என் பொண்ணு திவ்யா இது எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? ஆமா சம்பந்தி, இத உங்களுக்காக தான் செஞ்சு கொண்டு வந்தேன். என் பொண்ணாச்சு, அப்பனுக்கு என்ன பிடிக்கும்னு புகுந்த வீட்டுல கூட சொல்லியிருக்கா. சம்பந்தியமா, இந்த பக்கோடால கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது சம்பந்தி, அருமை அருமை. இப்பதானே சம்பந்தி காரம் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க. நான் இத சொல்ல சம்பந்தியம்மா, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல திவ்யாவை இந்து கேவலமா பேசினப்ப திவ்யாவை விட்டு கொடுக்காம இந்து கிட்ட பேசுனீங்களே, அது அருமையா இருந்துச்சுன்னு சொன்னேன். ஐயோ, அவங்கள ஒண்ணு அவமானப்படுத்தணும்னு நினைச்சு நான் அப்படி பேசல சம்பந்தி. ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கிற திவ்யாவை இந்துமதி அம்மாவும் கேவலமா பேசுறப்ப நானும் பேசாம இருந்திருந்தா நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு திவ்யா மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் அன்னைக்கு அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. அதுக்காக நான் இந்துமதி அம்மாவையும் தப்பு சொல்ல முடியாது. வசதியான வாழ்க்கை வாழ வேண்டிய பொண்ணு இப்படி சாதாரண வீட்டுக்கு போய் கஷ்டப்படுறாளேங்கிற வேதனையில தான் அவங்க அப்படி பேசிட்டாங்க. அத விடுங்க சம்பந்தியம்மா, அது ஒரு பண பைத்தியம். அப்படி பேசிட்டோம்னு வருத்தப்படாதீங்க. இப்ப நம்மளுக்கு தேவை அருணும் திவ்யாவும் சந்தோஷமா வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு புரியுது சம்பந்தி. அருணை தான் எந்த வழிக்குமே கொண்டு வர முடியல, முறுக்கிக்கிட்டே தான் இருக்கான். அவன் மனசுக்குள்ள திவ்யா மேல விருப்பமெல்லாம் இருக்கு, ஆனா வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான். மாப்பிள்ளையோட மனசுல இருக்கிற விருப்பத்தை
வெளியில கொண்டு வரதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியாவோட தான் வந்திருக்கேன். அப்படியா சம்பந்தி? ஆ, அது என்னன்னு சொல்லுங்க, உடனே செஞ்சிடுவோம். ஆமா. என்ன சம்பந்தி அம்மா, நான் சொன்ன ஐடியா எப்படி இருக்கு? கொஞ்சம் பயமாதான் இருக்கு, இருந்தாலும் தைரியமா செஞ்சு பார்த்துடலாம். போய் உடனே பண்ணுங்க சம்பந்தி அம்மா. நான் இந்த பக்கோடாவை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ஆ. சந்தர்ப்ப சூழ்நிலையில வேற வழி இல்லாம சக்தியோட கழுத்துல தாலி கட்டிட்டோம். ஆனா ஒரு பொண்ணா சக்தியோட மனசு எப்படி உடைஞ்சு போயிருக்கும். அவ கழுத்துல இருந்த தாலியை காட்டினாலா இல்லையான்னு கூட தெரியல. அதெல்லாம் கண்டிப்பா காட்டியிருப்பா. மைண்டு ஃபுல்லா இந்த இன்சிடென்ட் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆஃபீஸ் மீட்டிங்லாம் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னே தெரியலையே. ஒன்றும் புரியல. திரும்பவும் சொல்றேன், இந்த தாலி நீ சுமக்கணும்னு அவசியமே இல்லை. அதை நீ தாராளமா கட்டி போடலாம். அம்மா, நான் எவ்வளவு பெரிய மன வலியோட முன்னாடி வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். எதிர்பாராத சூழ்நிலையில ஒரு பொய் கல்யாணம் நடந்து சிவா சார் கையால என் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இது என்கிட்ட இருந்தா எனக்கும் பிரச்சனை, சிவா சாருக்கும் பிரச்சனை. அதனாலதான் அதை கழட்டி முண்டியல்ல காணிக்கையா செலுத்திட்டு போக வந்திருக்கேன். அத நீ ஏத்துக்கும்மா. எப்படி வண்டி ஓட்டிட்டு போறாங்க? என்னங்க, அது அண்ணன் வண்டிங்க. இது உங்க அண்ணனா? ஆமா. என்னம்மா இப்படி கண் கலங்கி நிக்கிற? உன் மனசு காயப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நீ எதுக்காக இங்க வந்திருக்க?
சொல்லுமா. அம்மனுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க வந்தேன். என்ன காணிக்க கொடுக்க போற? மாங்கல்ய காணிக்கை. அவ உன்கிட்ட ஏதாவது சூட்சமமான முறையிலயோ இல்ல கனவுலயோ வந்து எனக்கு காணிக்க கொடுன்னு கேட்டாளா? இல்ல, நானாதான் கொடுக்க போறேன். ஏமா எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? அம்மனுக்கு மாங்கல்ய காணிக்க போட போறேன்னு தானே சொன்னேன். இதுக்கு போய் நீ அவளுக்கு காணிக்க கொடுக்க போறேன்னு சொல்றது அசட்டுத்தனமா இருக்கு. இந்த அம்மனோட பேரு என்னன்னு தெரியும்ல? பொட்டுக்காசம்மன். வேண்டி வர்றவங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கிறவ, யாருக்கிட்டையும் கை நீட்டாதவ. அவளுக்கு நீ காணிக்க கொடுக்க போறியா? அண்ணே, 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 சார் அண்ணே, சார் என்னாச்சு சார்? அண்ணே, அண்ணே கேக்குதா? அண்ணே, அண்ணே கதவு திறனே. அண்ணே எழுந்துறனே. அண்ணே எழுந்துறனே. சார் எழுந்துங்க சார். அண்ணே, அண்ணே, அண்ணே கதவு திற. அண்ணே, அண்ணே கேக்குதா? அண்ணே கதவு திறனே. சார் என்னாச்சு சார்? சார் இங்க பாருங்க சார். தரங்க சார். அண்ணே, அண்ணே, அண்ணே கதவு திறந்து வெளியில வா. வாண்ணே. அண்ணே பாத்துண்ணே. அண்ணே என்ன ஆச்சு? திவ்யா தண்ணி எடுத்துட்டு வா போ. சார் அடி ஏதோ போட்டிருக்காங்க சார். சார் இல்ல என்னண்ணே? அண்ணே எதுவும் ஆகல? சார் என்னாச்சு சார்? கார் எப்படி சார் திடீர்னு அன்கண்ட்ரோலா போச்சு? நார்மலா தான் வந்தேன். சடனா பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆக்சிலேட்டரும் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அண்ணே உன் காரு கண்ணா பின்னான்னு போறத பார்த்து நாங்க எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு. அந்த கடவுள் தானே உன்னை காப்பாத்தினாரு. ஏய் திவ்யா அழாத. அதான் எனக்கு ஒன்றும் ஆகல. நம்ம வீடு பக்கத்துல தானே இருக்கு. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுவான்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் திவ்யா. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் இப்போ போய் ஆகணும். இன்னொரு நாள் நான் வீட்டுக்கு வரேன். அண்ணே இந்த நிலைமையில எப்படினே உன்னை விட்டு போறது? அதான் எனக்கு எதுவும் ஆகல. நான் கண்டிப்பா மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணி ஆகணும் திவ்யா. சார் நான் வேணா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி காரை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இல்ல நான் ஏதாவது கேப் பிடிச்சி போய்க்கிறேன். ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ண அவங்க வந்து கார் எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க கிளம்புங்க. இல்ல சார் நீங்க புக் பண்ண கேப் வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் சார். இல்ல அருண், எனக்கு இப்ப மீட்டிங் இருக்கு. நான் போயிடுவேன். நீங்க கிளம்புங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே சார். அண்ணே போயிட்டு வரேண்ணே. சரிப்பா. ஆஞ்சநேயா. அம்மா அந்த சக்தியால மனசுக்கு நிம்மதியா இல்லைன்னு கோயிலுக்கு சாமி கும்பிட போலான்னு வந்தா இப்படி தடங்கல் மாதிரி தடுக்குதே. பொதுவா பொட்டுக்காசு அம்மனுக்கு ஏதாவது வேணும்னா அவளே வாங்கிப்பா. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா யாரு கொடுத்தாலும் தொடமாட்டா.
பணபாரம் குறையறதுக்காக தான் மாங்கல்யத்தை காணிக்கையா கொடுக்க வந்தேன். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களேம்மா. உன் பாரம் குறையறதுக்கு நீ கொடுக்கறத அவ வாங்கிக்க மாட்டா. என்னடா அது? யாரால நிம்மதி இல்லைன்னு கோயிலுக்கு வந்தோமோ அவளையே இப்ப கோயில பார்க்க வேண்டியதா இருக்கே. ருத்ராமா வீட்டுல எல்லா வேலையும் விட்டுட்டு காலங்காத்தால வந்து ஜோசியக்காரமாட்ட பேசிட்டு இருக்கா பாரு. உன்னால எதையும் கொடுக்க முடியாதுமா, நீ போ. இல்ல, நான் போக மாட்டேன். நான் வேண்டிக்கிட்டதை கொடுத்தா என் சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு நான் கொடுக்கற காணிக்கைய ஒட்டுக்காசம்மன் ஏத்துக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏதோ காணிக்க கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கா. அப்படி என்னதான் கொடுக்கறான்னு பாப்போம். அப்ப தீர்மானமா தான் இருக்க. ஆமா. சரி, நீ கொடுத்து பாரு. அவ வாங்குறாளான்னு நானும் பாக்குறேன். நாமளே கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி அம்மனுக்கு காணிக்கை செலுத்த வந்திருக்கோம். இந்த நேரத்துல கல்யாணமான பொண்ணுங்க நெத்தியில வைக்கிற குங்குமம் மாதிரி நாமளும் வைக்க போறோமே. திவ்யானி எதுக்கு கால் பண்றாங்க? சொல்லுங்க திவ்யானி. ஹலோ சக்தி, இப்ப வீட்ல தான் இருக்கியா? இல்ல திவ்யானி, கோயிலுக்கு வந்திருக்கேன். சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சக்தி, சிவா அண்ணன் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க திவ்யானி? சிவா சாருக்கு என்னாச்சு? இன்னைக்கு அவர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகி கண்ட்ரோல் இல்லாம கார் தடுமாறி போயிடுச்சு. எப்படியோ அண்ணன் சுதாரிச்சு வண்டியை நிறுத்திட்டாரு. இல்லனா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சிவா சாருக்கு எதுவும் ஆகலல்ல? பயப்படுற மாதிரி எதுவும் ஆகல சக்தி. அண்ணனோட உயிரை கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. இல்லனா அவரை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. சிவா சாருக்கு இப்படி ஆயிடுச்சு நீங்க சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு திவ்யானி. இன்னைக்கு அவருக்கு கெட்ட நேரமான்னு தெரியல, இப்படி நடந்துருச்சு. நான் பெட்ரோல் பங்க்ல தான் இருக்க சக்தி. என்னால வேலையில கவனம் செலுத்தவே முடியல. அண்ணனுக்கு நடந்ததுதான் இன்னும் என் மனசுல ஓடிட்டே இருக்கு. இப்ப சிவா அண்ணனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் இப்படிலாம் நடந்துருச்சு. வீட்ல அவரை கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லதான் கால் பண்ண சக்தி. அண்ணனை நல்லா பாத்துக்கோ. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். என்னம்மா, செலுத்த வந்த காணிக்கையை செலுத்த முடியலையா? மனசுல குழப்பம் வந்துடுச்சா? நான் தான் சொன்னேன்ல, பொட்டுக்காசு அம்மனுக்கு வேணும்னா உன்கிட்ட கேட்டுக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டா, அவளே எடுத்துப்பான்னு. இங்க பாருமா, நீயா எதுவும் கொடுக்க நினைச்சு அவளோட கோவத்துக்கு ஆளாகாத. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க. அதையும் மீறி தாலிய காணிக்கையா கொடுக்க நினைச்ச நேரத்துல தான் சிவா சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. தாலிய கழுத்துல இருந்து கலட்டி இருந்தா சிவா சார் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும்.
இந்த சக்தி எதையோ காணிக்க கொடுக்கறதுக்கு வந்திருக்கா. அதுக்கு அந்த ஜோசியக்கார பொம்பளை, நீயா எதையும் அம்மனுக்கு காணிக்கையா கொடுக்காத, அம்மனுக்கு வேண்டியத அம்மனே உங்ககிட்ட கேட்டு எடுத்துப்பான்னு சொல்லிட்டு போற. அப்படி எதைத்தான் காணிக்கையா கொடுக்க வந்திருப்பா? இதுல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கியிருக்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அம்மா, தாலியை கழட்டி உண்டியல்ல போடணும்னு நான் வந்தேன். ஆனா நீ அதை தடுத்துட்ட. சிவா சார் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, எக்காரணத்தை கொண்டும் நான் இந்த தாலியை கழட்டவே மாட்டேன். Tell me. மேடம், நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர்ல சைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். எதனால இவ்வளவு அவசரமா நாம ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணணும்? மேடம், 1 or 2 டேஸ்ல இன்வாய்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும். மேடம், நீங்க 2-3 மாசத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி வச்சிட்டீங்கன்னா இன்வாய்ஸ் வேல்யூ அதிகமானாலும் 2-3 மடங்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். ரியலி? எஸ் மேம். சுந்தரம், சொல்லுங்க மேடம். கிளைண்ட் சொன்னதை கேட்டீங்கல்ல? 3 monthsக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக் வச்சுட்டா நமக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுல உங்க ஒப்பீனியன் என்ன சுந்தரம்? அவங்க சொல்றதும் ஏத்துக்கிற மாதிரி தான் மேடம் இருக்கு. எதுக்கும் சிவா சார்கிட்ட ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது மேடம். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தான் கேட்டு அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கணும். சிவா சார் கிட்ட கேளுங்கன்னு நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேடம். I agree with your point regarding company profitability. I'll sign immediately, sir. ஓகே மேடம். அனிதா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் 3 monthsக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஆர்டர்ல சைன் பண்ண போறேன். என்ன அனிதா, நீ பிசினஸ் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வாய்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமான்னு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் பர்ச்சேஸ் ஆர்டர்லயே சைன் பண்ணணும். அப்படித்தானே இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மிஸ்டர் சிவா, நீங்க இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கலாம். ஆனா நான் சேர்மன். இங்க நான் எடுக்கிறது தான் முடிவு. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணா ஃபாலோ பண்ணிருக்கலாம். இனி நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண போதும். புரிஞ்சுதா? அனிதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு அனிதா. சிவா, நான் சும்மா ஒண்ணு இந்த சேர்மன் போஸ்டுக்கு வந்துடல. நானும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சிருக்கேன். எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இங்க பாரு, நீ திறமசாலி தான், உனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இதனால நம்ம கம்பெனிக்கு ஹெவியா லாஸ் வர வாய்ப்பு இருக்கு. சிவா சார், மேடம் தான் இவ்வளவு தடவை சொல்றாங்கல்ல, ஏன் அவங்கள சைன் பண்ண விட மாட்டேன்றீங்க? ஹலோ, ஆர்டர் எடுக்கிறதுக்காக நீங்க 1000 சொல்வீங்க, அதை அப்படியே நம்பி நாங்க ஆர்டர் கொடுத்துட முடியுமா? அதுக்காகவா நாங்க இத்தனை பேர் இருக்கோம்? என்ன மேடம், சிவா சார் சொன்னாதான் நீங்க சைன் பண்ணுவீங்களா? சிவா, இங்க நீ சேர்மனா இல்ல நான் சேர்மனா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு டம்மி சேர்மனால என்னால இருக்க முடியாது. எப்போ என்ன எங்க பண்ணணும்னு எனக்கும் நல்லா தெரியும். So just mind your own business. என்னங்க?
மேடம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு ஸ்பீடா டெசிஷன் எடுக்கிற ஒரு பர்சனை இப்பதான் நான் பார்க்கறேன். தேங்க்யூ. வெல்கம். வரேன் மேடம். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம வீட்டுக்கே வந்து என் உயிரை எடுக்கிறான். நான் தான் ஒவ்வொரு வாட்டியும் என்னை விட்டுடுன்னு விலைக்கு போறேன்ல, அப்புறம் என்ன என்கிட்ட வர? என்னை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ தான். உன் இஷ்டப்படி ஆடுறதுக்கு இது ஒண்ணும் உன் வீடு இல்ல. நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. போடி வெளிய. அருண், என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? கடைசி வரைக்கும் என்னை விட்டு இப்படியே விலகி இருந்துடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. நமக்கு நடந்த கல்யாணத்துல என் மேல எந்த தப்பும் இல்ல அருண். இத நான் உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? கடவுளே. அருண், அருண். என்னம்மா ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் காரணமாதான் எகவும் பொண்டாட்டி. வேணும்னே என்கிட்ட வம்பு வளர்க்கலான்னு பாக்குறியா? உனக்கு யார் தேவையோ பேர் சொல்லி கூப்பிட்டுக்கோ. என்கிட்ட எல்லாம் தேவையில்லாம கேட்காத. ஏண்டா, தாலி கட்டினவ கிட்ட தானே பொண்டாட்டி எங்கன்னு கேட்க முடியும். அவளை பத்தி என்கிட்ட கேட்காதன்னு உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்றது? திரும்ப திரும்ப என்கிட்டயே கேட்டா கோவப்படாம கோல்டு செயினை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அவளை உனக்கு பிடிக்கல. அவளை உன் பொண்டாட்டின்னு சொன்னாலே உன் காது கூசுது, அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன கூப்பிட்டு வச்சு டென்ஷன் படுத்துறீங்க? அட போடா, உன் கோவத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உன்னை நான் கூப்பிட்டேன். அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? என்ன விஷயம்? முதல்ல உட்கார்றா. சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆளும் வந்தாதானே என்னன்னு சொல்ல முடியும். திவ்யா, திவ்யா, இதோ வந்துட்டேன் அத்தை. சொல்லுங்க அத்தை. இப்படி உட்காருமா. சொல்றல, உட்காருமா. அருண், திவ்யா, உங்க 2 பேர் விஷயத்துல நான் முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அருண், திவ்யாவை கண்டாலே உனக்கு பிடிக்கல. அவ உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவளை நீ வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்க. திவ்யாவால நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு மனவேதனையில நீ தவிக்கிறத ஒரு பெத்த தாயா என்னால தாங்கிக்க முடியல. திவ்யா, சொல்லுங்க அத்தை. நீயும் வசதியா காரு பங்களான்னு வாழ்ந்த பொண்ணு. உன் கெட்ட நேரம் இவ மேல விருப்பப்பட்டு தாலி கட்டிக்கிட்ட. ஆனா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு சரியா அமையல. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இவனோட போராடி அழுதுகிட்டு இருப்ப? போதுமா? நீங்க 2 பேரும் ஒருத்தர் பிடிக்காம நரக வாழ்க்கைய வாழ்றத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா என் மனசு என்ன பாடுபடுமோ அப்படிதான் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நினைச்சு நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். அதனால இனிமேல் எல்லாத்தையுமே நிறுத்திக்கலாம். இந்தா, இத படிச்சு பார்த்துட்டு முதல்ல நீ கையெழுத்து போடு. அதுக்கப்புறம் திவ்யா போடட்டும். இது என்ன பேப்பர்மா? நீங்க 2 பேரும் முறைப்படி பிரியறதுக்கான விவாகரத்து பத்திரம். கொஞ்சம்
மேனேஜர். சொல்லுங்க மேனேஜர். மேடம் நீங்க சொன்ன மாதிரியே 3 மாசத்துக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வாங்கியாச்சு மேம். குட். இமிடியேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். ஆனா என்ன ஆனா ஆவனான்னு இழுத்துட்டு இருக்கீங்க? வேற என்ன பிரச்சனை? எப்படி சொல்றதுன்னு தெரியல மேம். காலையில நாம ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினப்ப ரேட் 5800 இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் மேல நாம நினைச்ச மாதிரி இன்வாய்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகல மேடம். எல்லாமே டிக்ரீஸ் ஆகி 3200க்கு வந்துருச்சு மேடம். வாட்? ஆமா மேடம். நாம வேற 3 மந்த்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டோம். இதனால 1.5 crore கிட்ட நஷ்டமாயிருக்கு மேடம். என்ன சொல்றீங்க? 1.5 கோடி நஷ்டம் ஆயிடுச்சா? என்ன மேனேஜர் நீங்க இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? நீங்க எல்லாரும் சொல்லிதானே நான் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கவே சைன் பண்ணேன். இப்ப வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம 1.5 கோடி நஷ்டம்னு சொல்றீங்க. நீங்க எல்லாம் என்ன வேலை பார்த்து கழட்டுறீங்க? மேடம் நீங்க சொல்றது நியாயம்தான். நான் தான் சொன்னேன். ஆனா நான் சொன்னது நமக்கு தேவையான 10,000 ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் வாங்கலாம்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் 1 lakh ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க சொல்லி சைன் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க சொல்றத செய்யறது தானே மேடம் என்னோட வேலை. நீங்க தானே சேர்மன். ஹே, நான் தான் சேர்மன். நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? செய்யற தப்ப எல்லாத்தையுமே செஞ்சுட்டு என்ன ப்ளேம் பண்றீங்களா? அப்படி இல்ல மேடம். ஆஸ் எ மேனேஜரா நீங்க சொல்றத செய்யறதா என்னோட வேலை. முடிவு எடுக்கிற இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. ஹே, ஸ்டாப் இட். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? எப்படி இதை சரி பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இனி எதுவுமே பண்ண முடியாது மேடம். ஆர்டர் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் லோட் ஆயிருச்சு. இனி ரிட்டர்ன் பண்ணாலும் கரண்ட் மார்க்கெட் ரேட் என்னவோ அதான் நமக்கு கிடைக்கும். அனிதாமா, அனிதாமா பாத்து. ஐயோ அனிதாமா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. இது என் பிரஸ்டீஜ் இஷ்யூ. மம்மிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அனிதாமா பாத்து கீழே பாருங்க. அனிதாமா, ஏய் அண்ணி, என்ன இவ இப்படி ஓடி வரா? சக்தி, ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? அம்மா அனிதாமா மொட்டை மாடியில போன் பேசிக்கிட்டே மாடியோட ஓரத்துல வந்துட்டாங்க. விழுந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏய் அனிதாமா, என்ன சனிதா? என்ன ஆச்சு உனக்கு? எங்க நிக்கிறோம் தெரியாமலே பேசிட்டு இருக்க. நான் மட்டும் இங்க வராம இருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல சிவா, போன்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தேனா, அதான் நான் கவனிக்கல. முக்கியமான காலா இருந்தா என்ன? இங்க எவ்வளவு இடம் இருக்கு? அதுக்குன்னு ரூஃப்லயா நடப்ப? கோவத்துல இருக்கிறப்ப புத்தி தடுமாறுன்னு சொல்லுவாங்க. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன சனிதா? பொண்ண மறந்து பேசுற அளவுக்கு அப்படி என்னதான் போன்ல பேசிட்டு இருந்த? சொல்லு அனிதா, என்ன பிரச்சனை? அது வந்து மம்மி, என்னோட தப்பான டிசிஷனால நம்ம கம்பெனிக்கு 1.5 கோடி லாஸ் ஆயிடுச்சு மம்மி. அனிதா, இங்க பாரு, பிசினஸ்ல லாஸ்ங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனா அதுக்கெல்லாம் பதட்டப்பட்டா பிசினஸ் பண்ணவே முடியாது. நீ என்னோட ஒரே பொண்ணு. இந்த மொத்த சொத்துமே உனக்கு தான். அதுல 1 கோடி என்ன, இந்த சொத்து மொத்தமும் போனாலும் எனக்கு கவலை இல்ல. இதையெல்லாம் என்னால திரும்ப சம்பாதிச்சுக்க முடியும்.
இப்ப கீழே விழுந்து உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா பொண்ணு என்னால திரும்ப சம்பாதிக்க முடியுமா? சாரி மம்மி, டென்ஷன்ல கவனிக்காம அப்படியே எட்ஜுக்கு போயிட்டேன். ஏன் கவனிக்கலன்னு தான் கேக்குறேன். டென்ஷன்ல உன்னையே நீ மறந்துடுவியா? இல்ல மம்மி, சும்மா பாட்டு கேட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப மேனேஜர் கால் பண்ணி அந்த விஷயத்த சொன்ன உடனே என்னை அறியாம டென்ஷன் ஆயிட்டேன் மம்மி. நல்ல வேளை, சரியான நேரத்துக்கு வந்து சிவா உன்னை காப்பாத்திட்டான். அவன் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? கவனமா இருக்கணும் அனிதா. சிவா மாதிரி எதையும் நிதானமா ஹேண்டில் பண்ண கத்துக்கோ. என்ன அனிதா, கவனமா இருக்கிறது இல்லையா? நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? நான் கீழே இருந்து ரொம்ப நேரமா கத்துனேன், உங்களுக்கு கேட்கவே இல்ல. ஆமா, எப்ப அனிதா மேல இருந்து கீழே விழுவான்னு பாத்துட்டு இருந்தியா? பார்த்த உடனே ஓடி வர வேண்டியதானே? இல்லம்மா, நான் மேல வர்றதுக்குள்ள அவங்க கீழே விழுந்துருவாங்களோன்னு தான் நான் கத்துனேன். அது உங்களுக்கு சரியா கேட்காதனாலதான் வேற வழி இல்லாம நான் மேல ஓடி வந்தேன். நடிக்காத என்ன அண்ணி, விடுங்க அண்ணி. சக்தி ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போறா? உனக்கு தெரியாது ருத்ரா. எதுக்கு எடுத்தாலும் அவளை பொண்ணு மாதிரின்னு சொல்றல்ல, அதையே உண்மைன்னு நம்பிக்கிட்டு அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலி ஆகுங்கிற மாதிரி அனிதா எப்ப சாவா அந்த இடத்துக்கு எப்ப வரலான்னு காத்துட்டு இருக்கா. ஏமா தேவையில்லாம ஏதோ கிரியேட் பண்ணி பேசுறீங்க? கவனமா இல்லாம விழ போனது அனிதா. அதான் அவளுக்கு எதுவும் நடக்காம காப்பாத்தியச்சுல்ல. அதுக்கு சக்தி என்ன பண்ணுவா? நீ சும்மா இருடா, உனக்கு ஒண்ணு தெரியாது. ஒவ்வொரு விஷயத்திலயும் இவளை கவனிச்சுட்டு தான் வர. அவ உங்க எல்லார்கிட்டையும் நல்லா நடிச்சிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணி, இதோட இந்த பேச்சை விடுங்களேன் ப்ளீஸ். சிவா சொல்றது சரிதான். அனிதா கவனக்குறைவா இருந்ததுக்கு சக்தி என்ன பண்ணுவா? அப்படி நினைக்கிறவளா இருந்தா ஏன் காப்பாத்த ஓடி வரணும்? நம்ம கிட்ட ஏன் சொல்லணும்? அவ அனிதாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பதட்டத்துல ஓடி வந்திருக்கா. அங்கதான் ருத்ரா, அங்கதான் உன்னை அவ நல்லா ஏமாத்துறா. சிவா மேல நிக்கிறத இவ பாத்திருக்கா. சிவா எப்படியும் அனிதாவை காப்பாத்திருவான்னு தெரிஞ்சுதான் இவ பதட்டமா காப்பாத்துற மாதிரி ஓடி வந்து நம்ம கிட்ட எல்லாம் சீன் போட்டுட்டு இருக்கா. அண்ணி, உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? கீழே இருந்து மேல இருக்கிற சிவாவை எப்படி அண்ணி சக்தியால பார்க்க முடியும்? உங்களுக்கு அவளை பிடிக்கலங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். அதுக்காக அவளை ஏதோ ஒரு கொலைகாரி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. அனிதா, என்ன மம்மி? நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை விட எனக்கு நீதான் முக்கியம். இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து கவனமாயிரு. ஓகே மம்மி, சாரி மம்மி. சரி வாங்க, கீழே போலாம். சிவா. என்ன? சாரி சிவா. கிளையண்ட் முன்னாடி உன்கிட்ட ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன். அந்த மாதிரி நான் உன்னை ஹர்ட் பண்ணி பேசியும் அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம என்னை வந்து காப்பாத்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சிவா. நீ என்ன இன்சல்ட் பண்ணதுக்காக சாகட்டுன்னு விட்டுருவேனா? என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. எதையும் யோசிக்காம ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் எனக்கு பழகி போன விஷயம்தான். இல்ல பின்ன என்ன சிவா, நீ அவ்வளவு தூரம் சொல்லியும் உன் பேச்சு கேட்காம ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க நான் சைன் பண்ணனாலதான் இப்போ 1.5 கோடி லாஸ் ஆயிடுச்சு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. அதெல்லாம் எந்த லாஸும் ஆகாது. என்ன சிவா சொல்ற? ஆமா அனிதா, நீ சொன்ன மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கியிருந்தா எவ்வளவு லாஸ் ஆகும்னு உனக்கு புரிய வைக்கதான் நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லி அப்படிலாம் சொல்ல சொன்னேன். மற்றபடி எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. ஐயோ, தேங்க் யூ சிவா, தேங்க் யூ so much. சரி சரி, இனிமையாவது எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவிடு. அதை விட்டுட்டு இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஓகே? ஓகே பாஸ். என்ன கிண்டலா?
என்னடா பாத்துட்டு இருக்க? வாங்கி சைன் போடு. மா என்னாச்சுமா உங்களுக்கு? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? என்னம்மா நீங்க யாரு கேட்டு இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னடா பேசுற நீ? உனக்கு தான் திவ்யாவை பார்த்தாலே பிடிக்கலையே. அவளை கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழற. நல்லா வாழ்ந்த பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்தின பாவம் நமக்கு வேணாண்டா. அதனாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்த. இப்ப யார் அவளை கொடுமைப்படுத்துறாங்க? நீ என் மகனா இருந்தாலும் இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறியடா. ஏண்டா விடிய விடிய கதை கேட்டு இப்படி விவரமே இல்லாம கேள்வி கேக்குறியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? நீதாண்டா அவளை கொடுமைப்படுத்துற. என்ன அத்தை இது? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? எல்லாம் உன்னோட நல்லதுக்குதாம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். பையன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். விவாகரத்தெல்லாம் வேணாம், இனிமே என் பொண்டாட்டி கூட அன்பா பேசுறேன், இவளை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு அவன் வாயாலேயே உளருவான் பாரு. என்னாச்சு? 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து நிக்கிறத பார்த்தா பெரிய சண்டை நடந்து ஓஞ்ச மாதிரில இருக்கு. என்னாச்சு சீதா? என்ன பிரச்சனை? அது என்ன கையில பத்திரத்தை வச்சு நிக்கிற? விவாகரத்து பத்திரங்க. விவாகரத்து பத்திரமா? அது எதுக்கு? அருணுக்கும் திவ்யாவுக்கும் சரி வரல, அதான் பிரிச்சு வச்சிடலான்னு விவாகரத்து பத்திரத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இதுல கையெழுத்து போட சொல்லிதான் கேட்டுட்டு இருக்கேன். அடி பாவி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன். இவ அசால்ட்டா அவங்கள பிரிக்க பாக்குறாளே. அருண், நேரம் ஆயிட்டு இருக்கு, கையெழுத்து போடு. மா, நீ இப்படி கொஞ்சம் வா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் மேல ஏன் கோவப்படுறீங்க? நான் என்ன தப்பு பண்ண? பிடிக்காத 2 பேரை முறைப்படி பிரிச்சு சந்தோஷமா வாழ வைக்கலான்னு முடிவு பண்ணது தப்பா? ஓ, இவங்க பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தீர்ப்பு சொல்ல வந்துட்டாங்க. போட்டனா அப்படி? என்ன வேற என்ன தாங்க பண்ண சொல்றீங்க? இவனும் திவ்யாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், இவளும் இவனை விட்டு போக மாட்டேங்கிறான், இங்க இருந்து கஷ்டப்படுறா. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க அமைதியா இருக்கிறது? அமைதியா இருக்க முடியலனா வாழ வேண்டியவங்கள அறுத்து விட்டுருவியா? அறிவு கெட்டவளே. ஐயோ, எல்லாம் கூடி வர நேரத்துல இந்த மனுஷன் உள்ள புகுந்து கூத்தடிக்கிறாரே. இவருக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியலையே. என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிற? அதுங்க ஏதோ சின்ன சிரிச்சுங்க தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுக்காக கட்டின தாலியை கழட்டி போட்டுற முடியுமா? எல்லாம் போக போக சரியா போகும். என்னமோ புதுசா விவாகரத்து வாங்கி தராலாம். அறிவு கட்டவன். எங்கடி அந்த பத்திரம்? புரியாது. ஏய், சாமர். இன்னொரு வாட்டி விவாகரத்தை பத்தி பேசிட்டு இருந்த அப்படியே உன்னை கழுத்தை நெரிச்சா கொன்றுமா. விடுங்க. இவங்க 2 பேரையும் பிரிக்க நினைச்ச தொலைச்சிருவேன். என்னம்மா சக்தி, சிவாவும் அனிதாவும் சிரிச்சு பேசுறத பார்த்ததும் மனசுக்குள்ள 100 டன் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு போல இருக்கு. பாத்துமா, அவ்வளோ ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி சுமக்காத, மனசு வலிக்கும்ல. எதுக்குமா என்ன பாக்குறப்பெல்லாம் இப்படி வார்த்தையால சாகடிக்கிறீங்க? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தானே நான் இருக்கேன். இப்படி தேடி வந்து என் மனசை காயப்படுத்துறீங்களே. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இருந்திருந்தாதான் பிரச்சனையே இல்லையே. உன் தகுதிக்கு மீறின வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, அதுதான் இங்க பிரச்சனையே. நான் எப்பவும் என் தகுதியை மீறின வேலையை பார்க்க நினைச்சதில்ல. சும்மா ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லாதீங்க. ஏய், சும்மா இப்படி எல்லாம் சொல்லி உன்னை நல்லவ மாதிரி இழுத்து மறைச்சுக்கலாம் நினைக்காத. என்ன, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் மகனை வளைச்சு போட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடணும்னு திட்டம் போட்டு அதுக்காக வேலைதானே நீ பண்ணிட்டு இருக்க. அதனாலதான்
சிவா அனிதா கிட்ட பேசி சிரிக்கிறத பார்த்ததோ உன்னால அதை தாங்கிக்க முடியாம அப்படியே வெம்பி போய் நிக்கிற. என் மகனை மனசுல நினைச்சு பாக்குறது கூட உனக்கு தகுதி இருக்காடி? குதிரை குதிரையோட தான் சேரணும், கழுத கழுதையோட தான் சேரணும். அதை விட்டுட்டு மாறி சேரணும்னு நினைச்சது மீதிப்பட்டே செத்துரும். என்ன பாக்குற? சிவா அப்பப்ப உன்கிட்ட வந்து பேசுறதெல்லாம் உன் மேல இருக்கிற கிறக்கத்துல கிடையாது, இறக்கத்துல தாங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் சிவாவுக்கு உன் மேல இருக்கிறது லவ்னு நினைச்சு நீயா கற்பனை பண்ணிக்காதம்மா. வேலைக்காரி பாக்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தா பணக்கார வீட்டு பசங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் பாப்பாங்க, சைட் அடிப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேலலாம் எதுவும் கிடையாதுமா. உடனே அதையே சாக்கா வச்சு அவன் கையில தாலி வாங்கி அவனுக்கு பொண்டாட்டி ஆயிரலாம்லாம் ஆசைப்படக்கூடாது. என்னம்மா என்ன யோசிக்கிற? பார்த்தல்ல அனிதா மாடியில இருந்து கீழே விழ போறான்னு தெரிஞ்சதும் சிவா எப்படி துடிச்சு போய் ஓடி வந்து காப்பாத்துனான்னு நீதான் அந்த காட்சியை நேர்லயே பாத்தியே. அதுக்கு பேர் தான் லவ். ஏனோ எனத்தோட மட்டும்தான் சேரும், கண்டது கூட எல்லாம் சேராது. நானும் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். சிவாவுக்கு அனிதானும் அனிதாவுக்கு சிவானும் அவங்க சின்ன வயசுலயே நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். அதனால அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்க தான் புருஷன் பொண்டாட்டி. இது யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. இத மனசுல வச்சுக்கிட்டு சமையல் கட்டு வேலையில மட்டும் கவனம் செலுத்து, அதுதான் உனக்கு நல்லது. திவ்யா, இப்ப எதுக்குமா அழுதுட்டு இருக்க? நீங்க பண்ண காரியத்துக்கு அழாம சிரிக்கவா முடியும்? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. அருண் என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்கங்கிற தைரியத்துல நானே இங்க இருக்கேன். ஆனா நீங்களே இப்படி என்னால தாங்கிக்கவே முடியல அத்தை. திவ்யா, நான் சொல்றத கேளுமா. இதுக்கு மேல நீங்க சொல்றத கேக்குறதுக்கு என்ன இருக்கு அத்தை? அருணை எப்படியாவது சமாதானப்படுத்தி என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில நீங்களே டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கையெழுத்து கேக்குறீங்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என் செல்ல குட்டியில உன்னை நான் போய் வேதனைப்படுத்தி பாப்பனா? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க அப்பா தான் இது எல்லாத்துக்கும் முழு காரணம். என்னத்த சொல்றீங்க? என் அப்பா காரணமா? ஆமா, உன் அப்பா தான் இப்படி பண்ண சொன்னாரு. அப்பா ஏன் இப்படி பண்ண சொன்னாரு? அருணோட சேர்ந்து வாழுன்னு என்ன அனுப்பி வச்சதே அவர் தானே. இப்ப கடைசியில எங்களை பிரிக்கிறதுக்கு அவரே ஏற்பாடு பண்றாரா? அதுக்கு நீங்களும் உடந்த. இப்ப போன் பண்ணி என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ திவ்யா, சம்மந்திக்கு போன் பண்ணாதமா. நான் சொல்றத முழுசா கேளுமா. இதுக்கு மேல கேட்கறதுக்கு என்ன இருக்காத்த? என்ன அருண் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியல. இப்பவே போன் பண்ணி 4 திட்டு திட்டினாதான் அடுத்து இத பத்தி யோசிக்கிறதுக்கே அவர் பயப்படுவாரு. நீங்க போனை கொடுங்க. திவ்யா, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுமா. உங்களை பிரிக்கணும்ன்றதுக்காக சம்மந்தி இப்படி பண்ணல. உங்களை சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு டிராமா பண்ணி சொன்னாரு. என்னது டிராமாவா? ஆமாமா, அருணை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். அவன் எந்த வழிக்குமே வரமாட்டேங்கிறான். அவனுக்கு மனசுக்குள்ள விருப்பம் இருக்கு, ஆனா
வெளியில வெறுப்ப காட்டுறான். அதனாலதான் டைவர்ஸ் பேப்பரை கொடுத்து அவன் கிட்ட கையெழுத்து கேட்டா நிச்சயம் போட மாட்டான்னு தெரியும். அந்த இடத்துல அவனை இறுக்கி பிடிச்சு, டேய் திவ்யா உன் மனசுல இருக்கிறதுனாலதான் நீ கையெழுத்து போட மாட்டேங்கிற அப்படின்னு அவனை உன் கூட சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு டிராமாவே பண்ணும். அதுக்கப்புறம் அவன் சமாதானமாகி உன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுவான்னு நினைச்சேன். ஆனா காரியம் கைகூடி வர நேரத்துல உன் மாமனார் உள்ள வந்து தாம் தூம்னு குதிச்சு அத கிழிச்சு போட்டு போயிட்டாரு. இதனால எங்க திட்டமே வீணா போச்சு. இதை ஏன் அத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? முன்னாடியே இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா நீயும் அருண் முன்னாடி நடிக்க வேண்டி இருந்திருக்கும். நீ நடிக்கிறங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் இன்னமும் அவன் உன் மேல கோவமாயிடுவான். அதனாலதான் சம்மந்தி இத உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாரு. எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்பா எந்த அளவுக்கு ஐடியா கொடுத்திருக்காரா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் செல்ல மருமகளை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக விட்டுருவேனா? அது அந்த கடவுளே வந்தாலும் முடியாது. இந்த வீட்ல என்னோட தைரியமே நீங்க தான் அத்தை. சொல்லுங்க ஷாம், என்னாச்சு? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே திருச்சிக்கு பிசினஸ் மீட்டிங்க்கு போன சிவாவை நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தேன் மேடம். அப்போ விழுப்புரம் பக்கத்துல ஒரு மோட்டல்ல அவன் காரை நிறுத்திட்டு டீ குடிக்க போனான். அந்த வேலைக்காரிய அவன் அங்கிருந்து கார்ல ஏத்திட்டு போனான் மேடம். அந்த வேலைக்காரி எப்படி விழுப்புரம் வந்தா? அதான் எப்படின்னு தெரியல மேடம். அடுத்து என்ன நடந்துச்சு? தொழிலதிபர் சேத்தன் சர்மாவை பாம் பிளாஸ்ட் பண்ணி கொல்ல போறதா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதனால ஹைவேல வர்ற வண்டிகளை செக் பண்ணிட்டு இருந்தப்போ சிவா காரையும் செக் பண்ணாங்க. சார் பாம் இருக்கு சார். இதான் மேடம் நடந்தது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷாம். சிவா பிசினஸ் மீட்டிங் விஷயமா திருச்சி போறான். அந்த மீட்டிங்ல என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ருத்ராவுக்கு பிசினஸ்ல பெரிய பெரிய லாஸ் ஏற்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா சம்பவம் நாமளே எதிர்பார்க்காத மாதிரி நடந்திருக்கு. பிரமாதம். அப்புறம் மேடம், அந்த ருத்ராவை காலி பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த தொழிலதிபர் சேத்தன் சர்மாவை பாம் பிளாஸ்ட் பண்ணி கொலை செய்ய ட்ரை பண்ணப்போ வெப்பன்ஸோட போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்னு இந்த விஷயத்தை மீடியாவுக்கு எடுத்துட்டு போனா ருத்ராவோட சாப்டர் மொத்தமா க்ளோஸ் ஆயிடும். இல்ல ஷாம், நீ சொல்ற மாதிரி இந்த விஷயத்த மீடியாவுக்கு எடுத்துட்டு போனா ஒரு நாள் வேணா நியூஸ் பரபரப்பா இருக்கும். அந்த காருக்குள்ள ஒருத்தன் வெப்பன்ஸ வச்சுட்டு போனத நீ ஏன் நேர்ல பாத்திருக்க? போலீஸ் டீ கடையிலயோ இல்ல அக்கம் பக்கத்திலயோ இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணி பார்த்தாங்கன்னா குற்றவாளி யாருன்னு ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் சிவாவும் வெளியில வந்துடுவான். இந்த கேஸும் நிக்காது. அதனால இத நான் வேற மாதிரி கொண்டு போலான்னு பாத்துட்டு இருக்கேன். வேற மாதிரினா எந்த மாதிரி மேடம்? அந்த இன்ஸ்பெக்டர் சிவமணி நமக்கு தெரிஞ்சவர் தானே? ஆமா மேடம். இப்ப நான் உங்ககிட்ட சொல்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அதே மாதிரி பண்ண சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க மேடம். என்ன சார் சொல்றீங்க? ஆதிரா மேடம் அந்த பையன் சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்களா? ஆமா சார். இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஆதிரா மேடம்க்கு என்ன சார் கெயின்? எனக்கு தெரியல சார். ஆனா ஆதிரா மேடம் காரணம் இல்லாம எதையும் பண்ண சொல்ல மாட்டாங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஆதிரா மேடமே சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு முடியாதுன்னு சொல்ல போறேன்? மேடம் விருப்பப்படி அவங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சார், விஷயத்தை முடிச்சிட்டு கால் பண்றேன். ஓகே சார். என்ன ஷாம், இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? சரின்னு சொல்லிட்டாரு மேடம். நிச்சயமா முடிச்சிருவாரு. நல்லது.
ரொம்ப தேங்க்ஸ் சிவமணி. அந்த சிவாவுக்கும் வேலைக்காரி சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு. நீங்க ஒரு விஷயத்த பண்ண சொன்னதுக்கு அப்புறம் அதை நான் பண்ணாம இருப்பேனா மேடம்? நான் இந்த போஸ்டிங்ல இருக்கிறத உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தேவைப்படுறத செய்யறதுக்கு தான் மேடம். நல்லது சிவமணி. இதே விசுவாசத்தோட கடைசி வரைக்கும் இருந்தா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். நிச்சயமா இருப்பேன் மேடம். அது சரி மேடம், ஒரு வேலைக்கார பொண்ண அவ்வளவு பெரிய பணக்கார பையனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னீங்க? ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கத்தான். ருத்ரா தன்னோட மக அனிதாவை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற அவளுடைய அந்த ஆசையில மண்ணள்ளி போடுற மாதிரி சிவாவுக்கும் அவ வீட்டு வேலைக்காரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அந்த பிரச்சனையோட கடிவாளம் என் கையில இருக்கு. இது எங்க ஓடணும், யார் கூட ஓடணும், எவ்வளோ தூரம் ஓடணுங்கிறத என்னால மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். இத வச்சே அந்த ருத்ராவையும் அந்த வேலைக்காரி சக்தியையும் உண்டில்லன்னு பண்ணிடுவேன். ஏன் மேடம், அந்த வேலைக்காரி தான் ருத்ரா வீட்டு மருமகன்னு இப்பவே எல்லாரும் முன்னாடி ஓபன் பண்ணிடலாமே. இப்பவே அதை பண்ணக்கூடாது ஷாம். ஏன் மேடம்? ஆகாஷ்க்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி இன்விடேஷன் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கிற நேரத்துல பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேள்விப்பட்டதும் நான் எப்படி கலங்கி நின்னேனோ அதே மாதிரி அந்த ருத்ராவும் நிக்கணும்.